தெலுங்கு பண்றேன், தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் இஸ் கோயிங் குட். தற்போது விஜய் வந்து அரசியலுக்கு கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? யார் யாரு என்னென்ன பண்ணணுமோ அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சினிமா துறை வந்து இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிஎம்மா இருக்காரு, இப்போ ஜெயலலிதா அவங்க ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பெரிய ஒரு எழுச்சியோட விஜய் வராரு. இதை நீங்க ஒரு சக நடிகராக எப்படி பாக்குறீங்க? என் கூட இருக்க நடிகர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்வதற்காக அரசியலில் வந்திருக்காரு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே ஒழிய அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்றது வந்து அவருக்கு தான் தெரியும். நம்ம வந்து ஆஸ் அ ஆக்டரா, கோ ஆக்டரா, ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு இன் ஹிஸ் லைஃப். தட்ஸ் ஹிஸ் ஓன் டெசிஷன். அரசியல் பண்றவங்க அவர் தனிப்பட்ட வார்த்தையை ஒரு நடிகருக்காக அவர் தனிப்பட்ட வார்த்தை ஜென்ரலா ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதே அசிங்கமான விஷயம். அவன் வீட்டில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனா நல்லது. கரெக்டா? அவர் என்ன நாட்டுக்கு பண்ண போறாரு, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறாருன்றத பத்தி பேசுனீங்கன்னா சந்தோஷமான விஷயம். அவர் பாத்ரூம்ல என்ன பண்றாருன்றத பத்தி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அதை விட்டுட்டு அவருடைய பொது வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது வந்து இங்கீதம் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன்.